பஸ்ஸில் போகிறவங்களுக்கு டூ வீலரில் போகிறவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும். டூ வீலரில் போகிறவங்களுக்கு பஸ்ஸில் போகிறவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும். அடுத்தடுத்த லெவலில் இருக்கிறவங்கள பார்த்து லைட்டாக பொறாமப்பட்டதுண்டு. நானும் தாங்க அதில் பொறாமப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் வீட்டில் இருப்பேன், வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாது. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறவங்கள பார்த்து நானும் வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும், அவங்கள மாதிரி வரணும் அப்படிலாம் நினச்சதுண்டு. ஆனால் இப்போ சத்தியமாக அந்த மாதிரி ஒரு நினப்பு கூட வரதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வண்டி ஓட்டினா தானங்க அதோட கஷ்டமெல்லாம் தெரியும். ஆமாங்க, இன்றைக்கி வண்டி பார்த்திங்கன்னா என்னை வறுத்தெடுத்துருச்சுன்னே சொல்லலாம். காலையிலேயே பார்த்திங்கன்னா போகும்போது வண்டி லைட்டாக உலட்டுச்சு. சரி காற்றுல போகலன்னு காலையிலே காற்றும் அடிச்சிட்டேன். மறுபடியும் 2 மணி நேரம் கழித்து கிளம்பி ரெடி ஆகிட்டு வந்து வண்டியை எடுத்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது மறுபடியும் வண்டி உலட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்த கையோட சரி நம்ம அப்படியே போய் செக் பண்ண ஆரம்பிச்சலாம். முதலே சொல்லியிருந்தா கூட வீட்லேயே எல்லாத்தையும் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ போய் சொன்னால் டைமே இல்லைன்னு சொல்லிட்டு நேராக பஞ்சர் கடைக்கு நானும் எங்கள் அண்ணியும் போயிட்டோம். போனால் தான் தெரிஞ்சுது 4 இடத்துல பஞ்சர் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அண்ணா பண்ணி கொடுத்துருவீங்களான்னா அதை 10 நிமிஷம் ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு ஆல்ரெடி ஆன 2 பஞ்சரை மட்டும் ஓட்டிட்டு 2 பஞ்சரை வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குதுமா, இப்போதைக்கு நீ லாங்கில் போகிறது போயிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டாங்க. டயரை மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. உண்மையாகவேங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது கண்டிப்பாக டென்ஷன் ஆகிடுவோம். ஆனால் அந்த இடத்துல டென்ஷனே ஆகலை. ஒரு அரை மணி நேரம் தான், நான் லேட்டாக போனாலும் பிரச்சனை இல்லை, மெதுவாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவேங்க வண்டிக்கெல்லாம் ஏதாவது வந்துருச்சுன்னா உண்மையாகவே பதறி போயிருதுங்க மனசு. வண்டி வந்து ரைட் ஹேண்டு மாதிரி, அது இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து அடுத்த வேலையை நம்மளால் செய்யவே முடியாது. பஞ்சர் ஓட்டுறனாவும் சொன்னாங்க காலையிலே மாற்றிருந்தா நம்மளுக்கும் இந்த அரை மணி நேரம் வேஸ்ட்டாக போயிருக்காது, சொல்கிறத கேட்டால் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னையை நானே திட்டிக்கிட்டு பஞ்சரை சீக்கிரம் ஒட்டி கொடுங்கன்னு சொன்னேன். அவரும் டப்பு டப்புன்னு ஒட்டி கொடுத்துட்டாரு. ஒரு பஞ்சருக்கு 100 ரூபா, 2 பஞ்சருக்கு 200 ரூபாய் கொடுமான்னு சொன்னாங்க. இந்தாங்கண்ணான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அண்ணா கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாக்கிட்டேயும் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நானும் வீடியோவாக கிளம்பிட்டேங்க. ஆனால் இவ்வளோ பேசுகிறேனே, எனக்கு வண்டி ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் வண்டி ஓட்ட தெரிஞ்சதுக்கப்புறம் யார் பின்னாடி உட்காருது அதை விட பயங்க. நம்ம தான் கரெக்டாக ஓட்டுவோங்கிற நம்பிக்கையோடு ஓட்டுவாங்க.